இன்னல் ஹம்துலில்லாஹ் நஸ்தைனுஹு நஸ்தௌஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் சுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுஹ்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு கரீம் ஃபில் குர்ஆனில் ஹக்கீம் இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனல் ஹதிய முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ருல் உமூரி முஹ்லஸாத்துஹா வ குல்லு முஹ்லஸத்தின் பிதா வ குல்லு பிதாத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலக்கக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா வ ஹலக மின்ஹா ஜௌஜஹா வ பஷ்ஷ மின்ஹுமா ரிசாலன் கஸீரா வ நிஷா வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏகனாகிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்து வந்த சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த நல்லதொரு சபையில் கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் ஏகனாகிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மா உரையில் நாம் காணப்போகின்ற தலைப்பு இறைவனின் உதவி ஏன் கிடைக்கவில்லை. இந்த மனித சமுதாயம் அனைவருமே ஏதோ ஒரு தேவைக்கு ஊறியவர்களாகத்தான் இருக்கின்றோம். எந்த ஒரு மனிதனையும் எடுத்துக்கொண்டாலும் எனக்கு எந்த தேவையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. பொருளாதாரம் இருக்கக்கூடிய நபர் உடல் ஆரோக்கியத்தை தேடுகின்றார், அதிகாரத்தை தேடுகின்றார், பதவியை தேடுகின்றார். பொருளாதாரம் இல்லாதவர் பொருளாதாரத்தை தேடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். குழந்தை வழங்கப்பட்டவர்கள் அந்த குழந்தை ஒழுக்கமாக சாலிகான நல்ல ஒரு குழந்தையாக இந்த பூமியில் வளர வேண்டும் என்பதை விரும்புகின்றார். குழந்தை இல்லாதவர் அல்லாஹ்விடம் அதை தேவைக்குரியவர்களாக கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இப்படி மனிதன் பல்வேறு தேவைக்கு உரியவனாக இருக்கின்றான். அப்படி இருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றோம், துவா கேட்கின்றோம். அந்த பிரார்த்தனை நமக்கு பதிலளிக்கப்படுகின்றதா? நான் கேட்ட ஒரு துவா, அந்த துவா என்னுடைய இறைவன் எனக்கு கொடுத்தானா? அவன் கொடுத்ததன் காரணமாக என்னுடைய இறையச்சத்தை நான் மேலும் மெருகூட்டி கொண்டேனா? மேலும் என்னுடைய இறைவனுக்கு நன்றி உள்ள அடியானாக நான் மாறி உள்ளேனா? ஏன்னா அல்லாஹின் தூதருடைய காலத்துல நம்ம பார்த்தோம்னா, அல்லாஹின் தூதர் பல சம்பவங்கள் சொல்லுவாங்க. நான் இறைவனிடம் அல்லாஹின் தூதர் கேட்பாங்க, அது போல அந்த நிகழ்வு நடக்கும். ஒரு மழை வேண்டி பிரார்த்தனை செய்வாங்க. ஜும்மாவுடைய உரையில மழை சாறை சாறையாக பெய்து அது எந்த அளவுக்குனா அடுத்த ஜும்மா வரைக்கும் பெய்யும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மழை பெய்யுது. அப்போனா அவங்க என்ன செய்வாங்க, என்னுடைய இறைவன்கிட்ட கேட்டேன், எனக்கு என்னுடைய இறைவன் பதில் அளித்திருக்கான், அதற்காக இறைவனுக்கு மேலதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக அவர்கள் மாறுகின்றார்கள். இதுபோல சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடியும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் வாழ்கின்றோம். என்னுடைய இறைவனிடம் நான் இந்த பிரார்த்தனை செய்தேன், இந்த பிரார்த்தனையை என்னுடைய இறைவன் அங்கீகரித்தான், அதற்காக என்னுடைய இறைவனுக்கு நான் நன்றியுள்ள அடியானாக மாறுறேன் அப்படின்னு சொல்லுவோமா? அப்படி சொல்லி தாங்களின் இறையச்சத்தை மேலதிகப்படுத்தி கொண்டோமா? அப்படின்னா அல்லாஹ் இன்னும் சொல்றான். அந்த மாதிரி தலைமுறையை இன்னைக்கு நம்மளாட்டி காண முடியல. ஆனா அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான், நீங்கள் பிரார்த்தனை செய்தால் உங்களின் இறைவனிடமே பிரார்த்தனை செய்யுங்கள். நீங்க துவா கேட்டா என்ன செய்யறங்க, அல்லாஹ்விட்ட மட்டும் கேளுங்க, வேற ஒரு இணை துணைகிட்ட போய் கேட்டுறாதங்க. நீங்கள் யாரை சார்ந்து இருக்க வேண்டும்? நீங்கள் அல்லாஹை சார்ந்திருங்க. அல்லாஹ் உங்களுக்கு பொறுப்பேற்க போதுமானவன். உங்களின் பிரார்த்தனையை அல்லாஹ் செவி உறுகின்றான். உங்களின் இறைவன் உங்களின் பிடரி நரம்பை விட அருகாமையில் இருக்கின்றான்ற மாதிரி பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் கேட்டா யார்கிட்ட கேட்கணும்ன்ற, அவன்கிட்ட கேளு. உன்னுடைய உதவியை
நிறைவேற்றுவது தன் மீது கடமையாக்கி கொண்டேன் என்று அல்லாஹு தன்னுடைய திருமறையில் வாயிலாகவும் அல்லாஹின் தூதருடைய வாயிலாகவும் சொல்கின்றான். அப்படி என்றால் அல்லாஹ்விடம் நாம் அனைவரும் கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அந்த கேட்கப்பட்ட அந்த பிரார்த்தனை நமக்கு பதிலளித்ததா, அந்த பிரார்த்தனை நமக்கு நிறைவேறியதா என்றால் அது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. அப்படி என்றால் நம்மிடம் ஏதேனும் ஒரு தவறு இருக்கின்றதா? அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியை சிறிவர செய்யக்கூடியவன். நாம் பிரார்த்திக்கின்றோம், நம்மளுடைய பிரார்த்தனைக்கு பதில் அளிக்கப்படவில்லை என்றால் நம்மளுடைய பிரார்த்தனையில் ஏதேனும் கோளாறு இருக்கின்றதா அப்படி என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஒரு அழகிய நபிமொழியை சொல்றாங்க. என்ன நபிமொழி அது? ஒரு பறவையை பத்தி சொல்றாங்க. நீங்கள் ஒரு பறவை நம்புவது போல அல்லாஹின் மீது தவக்கல் வைத்தால், உறுதியான நம்பிக்கை வைத்தால், அந்த பறவைக்கு அல்லாஹ் உணவளிப்பது போல் உங்களுக்கும் அல்லாஹ் உணவளிப்பான் அப்படின்றாங்க. அப்பனா பறவை தவக்கல் வைக்கிறது மாதிரி நாமளும் அல்லாஹின் மீது தவக்கல் வைத்தோம்னா அல்லாஹ் அந்த பறவைக்கு உணவளித்தான் அல்லவா, அதுபோல எங்களுக்கும் உணவளிப்பான், எங்களுடைய கோரிக்கையும் ஏற்றுக்கொள்வான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த ஹதீஸனுடைய இந்த பாதியைத்தான் பெரும்பான்மையான சபைகளில் கேட்டிருப்போம். ஏன்னா அவர்களுடைய உரைக்கு அதுதான் தேவையானதா இருந்திருக்கும். அந்த ஹதீஸா அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. இவ்வாறு தான் இந்த ஹதீஸ் இதோடு முடிந்திருச்சுன்னு கூட நம்ம நிறைய பேர் நினைச்சிருப்போம். என்ன காரணம்னா அந்த ஹதீஸில் சொல்லப்படுறது என்ன, நம் அல்லாஹின் மீது தவக்கல் வச்சுட்டா போதும்பா, அந்த அல்லாஹ் அந்த பறவைக்கு உணவளிப்பது போல் எனக்கு உணவளிச்சிருவான், அந்த அல்லாஹ் அந்த பறவைக்கு உதவியது போல் எனக்கும் அல்லாஹ் உதவிடுவான் என்று நாம் நம்புகின்றோம். ஆனால் அந்த ஹதீஸின் தொடர்ச்சி என்ன? இன்னும் என்ன சொல்கின்றது? அந்த பறவை காலையில் வெறும் வயிற்றோடு தன்னுடைய கூட்டை விட்டு கிளம்புகின்றது. பல போராட்டங்களுக்கு அப்பால் தனக்கான இரையை தேடி எடுத்துக்கொண்டு தானும் வயிறு நிரம்ப தன்னுடைய கூட்டில் இருக்கக்கூடிய 5-6 குட்டிகளுக்கும் தன்னுடைய உணவை எடுத்துட்டு அந்த பறவை கொடுக்குது. தானும் வர அந்த வயிறை நிரப்பி கொண்டு தன்னுடைய குட்டிகளுக்கும் அந்த உணவை எடுத்துட்டு கொடுக்குது அப்படின்றான். அப்போதுனா அந்த பறவை நம்புவது போல் நாம் நம்பணும். நம்பியதோடு நாம் அப்படியே அமர்ந்து விடக்கூடாது. அந்த பறவை முயற்சித்தல்லவா, அந்த பறவை எவ்வாறு முயற்சித்தது? காலையிலே தன்னுடைய கூட்டை விட்டு கிளம்பி பல போராட்டங்களுக்கு அப்பால் தான் தனக்கான உணவை இரையை தேடி பிடித்து வருகின்றது. அதுபோல் நீங்களும் முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் இந்த இஸ்லாத்துடைய தாற்பயமாகவே இருக்கின்றது. இந்த மனிதன் அல்லாஹ்விடம் கோரிக்கை வைக்கின்றான், அல்லாஹ்விடம் கேட்கின்றான். தப்பில்ல, கேட்டதோடு நின்றுவிட வேண்டுமா? நான் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டேன்ப்பா, என்னுடைய நோய் குணமாகணும்னு கேட்டுட்டேன், எனக்கு கல்வி வேணும்னு கேட்டுட்டேன், எனக்கு அதிகாரம் வேண்டும்னு கேட்டுட்டேன், எனக்கு பதவி வேண்டும்னு கேட்டுட்டேன், எனக்கு செல்வம் வேண்டும்னு கேட்டுட்டேன். எதை வேணும்னாலும் நீங்க கேளுங்க. அதனோடு உங்களுடைய செயல் முடிந்து விட்டதா? அதற்காக நீ என்ன முயற்சி செய்தா? நீ என்னப்பா அதுக்காக செஞ்ச? கேட்டதாட முடிஞ்சிருச்சா? கேட்டா என்ன நடக்கும்? மன அமைதி பெறலாம். யாருக்கிட்டயோ போய் ஒரு மனிதன்ட்ட நம்ம நம்மளுடைய தேவைகளை சொன்னோம்னா, ஒரு கஷ்டம் இருக்கு, சிரமம் இருக்குன்னு சொன்னோம்னா, அது என்ன சயின்டிபிக்கா என்ன சொல்றாங்க? அது ஒரு மன அமைதி, மன ஆறுதலை தரும்ன்றாங்க. அது போல நீங்க அல்லாஹ்ட்ட சொல்லிட்டாங்கன்னா மன ஆறுதல் தருமா? தரும். மன ஆறுதல் மட்டும்தான் வேணுமா? நமக்கு தீர்வு வேண்டாமா? அந்த பிரச்சனைக்காக தீர்வு வேண்டும் என்றால் நாம் எதை செய்ய வேண்டும்? நான் கேட்டுட்டேன் பொருளாதாரத்தை, அந்த பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக நாம் என்னென்ன முயற்சிகளை செய்ய வேண்டுமோ அதை அத்தனையும் நீ மனிதனாக செய்ய வேண்டும். உன்னுடைய மனித சக்திக்குட்பட்டு உன்னுடைய கரங்களால் எதை அனைத்தும் செய்ய முடியுமோ அவை அனைத்தும் முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தருகின்றது. ஏன்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லும் போது, அல்லாஹுடைய ஆற்றலை பற்றி சொல்லும் போது கூட அந்த இடத்துல மனிதனின் கரம் என்ன இருக்கின்றது என்பதை சுட்டி காட்டுறான். அல்லாஹு தன்னுடைய திருமறையில சொல்றான், அஃபராய்த்தும் மா தும்னூன், நீங்கள் செலுத்துகின்ற அந்த நீர்த்துளியை சிந்தித்து பார்த்தீர்களா? அதை நீங்கள் படைத்தீர்களா அல்லது நாம் படைத்தோமா? நீ செலுத்துகின்ற அந்த நீர்த்துளியை சிந்தித்தியாப்பா? அதை நீ படைச்சியா அல்ல நான் படைச்சனா? அதை ஒரு சின்ன ஒரு சதை கட்டியாக, ஒரு வடிவமாக, ஒரு தோற்றமாக, ஒரு அழகிய குழந்தையாக நாம் மாற்றி தருகின்றோம் அல்லவா? அதை யாருப்பா செய்தா? அந்த வேலையை யார் செஞ்சா? அல்லாஹ் அந்த செட்டப்பெல்லாம் அனைத்தையும் செய்யறான். ஆனா நீ செய்ய வேண்டிய வேலையை செய்தியா? அதே வாசகத்தை சிறிதும் மாறாமல்
அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் இன்னொரு இடத்துல பயன்படுத்துறான். அஃபராய்த்தும் மா தஹ்ருஜூன், நீங்கள் விதைக்கின்ற அந்த விதைகளை சிந்தித்து பார்த்தீர்களா? அதை நீங்க படைச்சீங்களா அல்லது நாம் படைத்தோமா? நீ விதைக்கின்ற அந்த விதையை சிந்திச்சேப்பா. அது ஒரு சின்ன விதையை நீ விதைக்கிற, அது ஒரு அழகிய செடியாக, ஒரு கொடியாக, மரமாக, மிக பெரும் பலாபலங்களை தரக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மரமாக நாம் எழுப்புகின்றோம் அல்லவா? அதை யாருப்பா செய்தா? அதுல ஒரு காயத்தரன், கனியத்தரன், பழங்களை தரேன், அத்தனை உன் மனிதனுக்கு தேவையான அத்தனை உபகரணங்களையும் அதில் இருந்து வெளிப்படுத்துகிறேனே, அதை யாருப்பா செய்தா? நீங்க செஞ்சங்களா, நான் செய்தேனா? ஆனா அல்லாஹ் அவனுடைய ஆற்றலை பற்றி சொல்லும் போது கூட நீ என்ன செய்தாய்? உன்னுடைய கரத்தில் இருந்து நீ எதை வெளிப்படுத்தினாய்? இந்த மண்ணுல எதை போட்டா வளரும்? நீ சிந்திச்சு அதை போடு. இந்த மண்ணுக்கு தகுதி அல்லாத ஒரு பொருளை நீ போட்டுட்டு அல்லாஹ் மீது தவக்கல் வச்சுட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பாத. இந்த மண்ணுக்கு எதை போட்டா செட் ஆகும்? இந்த பருவத்துல எதை போட்டா இந்த மண்ணுல இந்த செடி முளையுமா? இது பலபலங்களை தருமா? அப்படின்னு நீ மனித சக்திக்கு உட்பட்டு நீ அனைத்தையும் சிந்தித்து அதற்கு தக்கவாறு அந்த விதையை விதி, அதற்கான தண்ணியை விட வேண்டிய நேரத்தில் தண்ணி அளவோடு விடு, அதற்கு சூரிய ஒளி எந்த அளவுக்கு வரணுமோ அதை அனைத்தையும் நீ மனித சக்திக்கு உட்பட்டு எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நீ செஞ்சிட்டு அதற்கப்புறம் அல்லாஹ் மீது தவக்கல் வை. அதுதான் அல்லாஹ் சொல்றான். நீ செய்ய வேண்டியதை எதையும் செய்ய மாட்ட, ஆனா அல்லாஹ் மீது தவக்கல் வச்சுட்ட. அல்லாஹ் தருவான்றத நம்பிக்கையை அல்லாஹ் ஒருபோதும் நமக்கு இந்த சமுதாயத்துக்கு விட்டு செல்ல. இது இஸ்லாத்தின் ஒரு மாறாத நீதிகள். இப்படிதான் இந்த உலகம் இயங்க வேண்டும், இப்படிதான் இந்த உலகம் செயல்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புறான். மனிதனுக்கு அறிவு கொடுத்திருக்கோன்றல்ல, எதற்காக? அதை கொண்டு சிந்திச்சு செயல்படு. மற்ற உயிரினங்களுக்கு அது இல்லை. உனக்கு அதை கொடுத்திருக்கோனா எதற்காகனா, நீ ஒரு காரியத்தை செய்ய போறியா, அந்த காரியத்திற்கான அத்தனை செயல்களையும் நீ செய்ய. ஒரு தேர்வு எழுதக்கூடிய மாணவன் அவன் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடம் தவக்கல் வைக்கிறது, நம்பிக்கை வைப்பது வேறு வைக்கணும். ஆனா அதற்காக அல்லாஹ் மீது தவக்கல் வைத்துட்டேன் நான் அமைதியா இருந்துருவேன் இருக்கணுமா? அவர் அந்த தேர்வுக்கான எதையெல்லாம் படிக்கணுமோ அதெல்லாம் படிக்கணும். எவ்வாறெல்லாம் அதிக மதிப்பெண் எடுப்பதற்கான ஊரிய அந்த வழிகளை எல்லாம் தேடி அவன் படித்தால்தான் அதற்கான தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற முடியும். நீ படிக்கணும், அதற்காக போய் எழுதிட்ட முடிஞ்சிருச்சு. எழுதின உடனே உனக்கு சரியா மார்க் வந்துடும் எப்படி நம்ப முடியும்? அப்போ அல்லாஹ் நீ தவக்கலிச்சு. இதுதான் உன்னுடைய சக்தி. மனித சக்திக்கு உட்பட்டு நான் எல்லாத்தையும் அல்லாஹ் படிச்சுட்டேன்டா அல்லாஹ், நான் சிறப்பான முறையில போய் எக்ஸாமே எழுதிட்டேன்டா அல்லாஹ், இதுக்கப்புறம் உன்னுடைய கரத்துல இருக்கு, இப்படி நம்புங்க. அதை விட்டுட்டு நான் அந்த ஊரிய படிக்க மாட்டேன், ஊரிய முறையில் படிக்க மாட்டேன், ஆனா எனக்கு மார்க் மட்டும் வரணும், நான் பாஸா மட்டும் ஆகும்னா அது இந்த மார்க்க இப்படி நமக்கு சொல்லவே இல்லை. ஏன்னா அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை, வலிமையை, அற்புதத்தை வெளிப்படுத்தும் போது கூட அல்லாஹ் எப்படி சொல்றானா, மூசா நபியுடைய வரலாறு நம்ம அனைவரும் கேள்விப்பட்டிருக்கோம். அனைவரும் ஏதோ ஒரு உரையில் மூசா நபியுடைய வரலாறை கேள்விப்பட்டிருக்கோம். எந்த வரலாறு? மூசா நபி அந்த ஃபிரோன் என்ற அந்த கொடுங்கோலனுக்கு எதிராக அல்லாஹுடைய வசனங்களை சொல்லும் போது அவன் மறுத்தவனாக, அகம்பாரம் கொண்டவனாக இருக்கிறான். எந்த அளவுக்கு? ஆனா ரப்புக்கும் உள்ள ஆளா, உன்னுடைய இறைவனுக்கு மேல நான் இறைவன்டா, நீ யாரா எனக்கு சொல்றதுன்ற மாதிரி கடுமையான கோபம் கொண்டவனாகவும் அகம்பாரம் கொண்டவனாக இருந்தான். அவனுக்கு எதிராக மூசா நபி என்ன செஞ்சாங்க? அந்த தகவலை எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அவன் கேட்கிற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பனு இஸ்ரவேல் அந்த கூட்டத்தாரை தன்னோடு அழைத்து செல்றாங்க. ஒரு கட்டத்துல அந்த மக்கள் மூசா நபியை நம்பி வந்துட்டு போறாங்க. போகும்போது ஒரு கடல் வந்துருச்சு. பின்னாடி ஃபிரோனுடைய கூட்டம் இவரை எப்படியேனும் அழித்து விட வேண்டும் அப்படின்னு அவன் கங்கணம் கட்டி பின்தொடர்ந்து வரான். இந்த கூட்டத்தார் முன்னாடி போறாங்க. கடல் வந்துருச்சு, இனிமேட்டு தப்பிக்க முன்னாடி போக வழி இல்லை. பின்னாடி இவனுடைய கூட்டம், மூசாவே நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும் போது மூசா நபி உறுதியாக சொல்றாங்க, நம்மோடு இறைவன் இருக்கிறான் அப்படின்றாங்க. அந்த காரியத்துல அல்லாஹு அவருக்கு எப்படி உதவி செய்யறான் நாம் அனைவரும் அறிந்ததுதான். என்ன சொல்றாங்க? மூசா நபி தன்னுடைய இறைவனிடம் கையேந்துறாங்க. இறைவா நீ எங்களை பாதுகாப்பாயாக கையேந்தும் போது அல்லாஹு தன்னுடைய அற்புதத்தை,
ஆற்றலை, வலிமையை, இது அல்லாஹ்வின் ஆற்றலை தவிர வேறு எதுவும் இல்லை என்று நாம் உணரக்கூடிய ஒரு செயல் வெளிப்பட போது, ஒரு தன்மை வெளிப்பட போது, ஒரு அதிசயம் வெளிப்பட போது, அந்த அதிசயத்தை வெளிப்படுத்தும் போது கூட அந்த இடத்தில் மனிதனின் கரம் எது இருந்தது என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டுவதற்காக அல்லாஹ் சொல்றான், மூசாவே உனது கைத்தடியை எடுப்பீராக, அந்த கடலின் மீது அடிப்பீராக என்று உரைக்கின்றான். என்றால் என்ன காரணம்? அல்லாஹ் நாடுனா அந்த கடலை அப்படியே அத்தனை வழித்தடங்களை பிளந்து விடக் கூடாதா? விட்டுருக்கலாம், நீங்க போகப்பா வழித்தடம் ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இது மனிதனின் கரத்தில் இருந்து எது வெளிப்பட்டது? நீ பிரார்த்தனை செஞ்சிட்ட, துவா செஞ்சிட்ட, அதனோடு நீ நின்று விடாதடா, நீ உன்னுடைய கரத்தால் எதையேனும் எடுத்து செய்ப்பா அப்படின்றது அல்லாஹ் விரும்புறான். அந்த கைத்தடியை எடுத்து மூசா நபி அந்த கடலின் மீது அடிக்கிறார்கள், அது வழித்தடங்களை விழுகின்றது, அந்த மக்கள் பாதுகாப்பாக அந்த கரையை போய் அடைகின்றார்கள். அப்படி என்றால் இது ஒரு அற்புதம், அதிசயம். இதை வெளிப்படுத்தும் போது கூட அந்த மனிதனின் கரத்தில் இருந்து எது வெளிப்பட்டது என்பதை அல்லாஹ் பார்க்கின்றான். ஆகையால் உங்களின் பிரார்த்தனையோடு நீங்கள் நின்று விடாமல் அதற்காக உங்களின் கரங்களால் எதை முற்படுத்தினீர்கள், நீங்கள் உங்கள் கரங்களால் எதை செய்தீர்கள் என்பதை தான் இந்த மார்க்கம் நமக்கு பார்க்கின்றது. இன்னும் சொல்ல போனா நம்ம முகமது நபியுடைய வரலாறு நம்ம பார்க்கிறோம். முகமது நபியுடைய வரலாறு என்ன? அவர்கள் ஒரு கட்டத்தில் போறாங்க, போய் மதீனாக்கு தஞ்சம் புகுறாங்க. புகுந்ததுக்கு அப்புறம் அவங்க பல சிரமங்கள் மக்காவில் அனுபவித்து தான், சரிப்பா இவனுலாம் தொலைத்தோம், இவனு திருந்த மாற்றானோ, நம்மளாச்சும் நமக்கு அந்த கூடிய அந்த சிறு கூட்டத்தையாச்சும் பாதுகாப்பாக அந்த மதீனா நகரத்துல இருப்போம், நம்ம அல்லாஹும் அவனுடைய தூதரம் எந்த வழிமுறைகளை சொல்லி தராங்களோ அதை மக்களுக்கு சொல்லி தருவோம் அப்படின்றதுக்காக அங்க போய் இருக்காங்க. அங்க இருந்தும் சில குடைச்சல்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஒரு கட்டத்துல அந்த பத்ர் போர்க்களம் அமையுது. அந்த போர்க்களத்துக்கு அல்லாஹ்வின் தூதர் செல்றாங்க. போர்க்களம் என்பது அவர்கள் போர்க்களத்துக்காகவே போல, ஒரு வியாபார கூட்டத்தை முடக்குவதற்காக போறாங்க. அது எதர்ச்சியா போர்க்களமாக மாறுது. இவங்க கிட்ட ஆயுத பலம் இல்லை, உடல் வலிமையே இல்லை. ஏன்னா ரமலானுடைய மாதம், உடல் வலிமையே இல்லை, உணவும் போதுமானதா இல்லை, ஆட்களுடைய எண்ணிக்கையும் குறைவு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அல்லாஹ்வின் தூதர் அன்றைய இரவு பிரார்த்தனை செய்யறாங்க, இறைவா இந்த சின்னஞ்சிறு கூட்டத்தை நான் உனக்காக கூட்டியிருக்கேன்டா அல்லாஹ், இந்த கூட்டத்தை அழித்து விட்டால் உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியில் வேறு எவரும் இல்லாமல் போயிடுவாராயா அல்லாஹ், நீ இந்த கூட்டத்தை பாதுகாப்பாயாக அல்லாஹ், நீ எங்களுக்கு வெற்றி தருவாயாக அல்லாண்டு மிக கடுமையான முறையில் அல்லாஹ்வின் தூதர் பிரார்த்தனை செய்கிறாங்க, கண்ணீர் விடுறாங்க. அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வராங்க, அவங்க ஆறுதல் சொல்றாங்க, இறை தூதரே நீங்க அழுவாதங்க, நீங்க பிரார்த்தனை செய்தது போதும், உங்களின் பிரார்த்தனையை அல்லாஹ் நிச்சயமாக செவி ஊறுவான், பதிலளிப்பான், உங்களுக்கு வெற்றியை தருவான்ற மாதிரி அவங்க ஆறுதல் சொல்றாங்க. சொல்லிட்டு அன்றைய இரவு கழியுது. மறுநாள் விடுகின்றது. அந்த போர்க்களம் வருது. எதிரி கூட்டத்தார் 1000 பேருக்கு மேல இருக்காங்க, இவர்கள் ஒரு 300 பேருக்கிட்ட தான் இருக்காங்க. அந்த நேரத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹுவிடம் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, இந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் கொஞ்சம் பொறுக்கிட்டு வந்து தாப்பா. அந்த போர்க்களத்துல சொல்றாங்க, போர்க்களத்துல அந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் பொறுக்கிட்டு வந்து அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து அந்த கற்கள் தரப்படுது. தரப்படும் போது அல்லாஹ் அந்த இடத்துல தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய அற்புதத்தை இந்த கூட்டத்துக்கு, இந்த சிறு கூட்டத்துக்கு வெற்றியை தரணும்னு அல்லாஹ் நாடுறான், அல்லாஹ் நினைக்கிறான். அப்படி நினைக்கும் போது அவர்களிடம் வந்து முதன்மையாக அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், இதா ரமைத்த முகமதே நீ எறிந்த போது நீ எரியவில்லை, மாறாக நாமே எறிந்தோம். அந்த அலி ரலியல்லாஹுவிடம் அந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் வாங்கினாங்கல்ல, அதை வாங்கி அந்த கூட்டத்துக்கு எதிராக அல்லாஹ்வின் தூதர் எறிகிறாங்க. எரியும் போது அல்லாஹ் சொல்றான், நீ எறிந்த போது நீ எரியவில்லை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறான். நீ சாப்பிட்ட போது நீ சாப்பிடலன்னா எப்படி ஒரு எதிர்மறையான வார்த்தையா இருக்குல்லவா, அதுபோல நீ எரிந்த போது நீ எரியவில்லை, மாறாக நாமே அதை எரிந்தோம். நீ எரிந்தா என்ன ஆற்றல் வெளிப்படுமோ, நீ எரிந்தால் என்ன தாற்பயம் அங்க ஏற்படுமோ, அதை விட ஒரு பிரம்மாண்டமானவன், ஒரு சக்தி வாய்ந்தவன் எரிந்தால் எது வெளிப்படுமோ அது அங்க வெளிப்பட்டிருக்கு. முகமது நபி அந்த கற்களை எடுத்து அந்த எதிரி படையின் மீது வீசுறாங்க. வீசும் போது அவர்களின் கண்களையும் அவர்களுடைய முகங்களையும் அது பதம் பார்க்கின்றது.
அவர்களுக்கு ஒரு மயக்கத்தையும் பீதியையும் பயத்தையும் அது ஏற்படுத்துகின்றது. அதன் காரணமாக அவர்கள் தோல்வி அடைவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. இது அங்க நடக்குது. அல்லாஹ்வின் தூதர் வந்து பிரார்த்தனை செஞ்சிட்டாங்க, அல்லாஹ்விடம் துவா கேட்டுட்டாங்க. கேட்டதுக்கு அப்புறம் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை தரணும் நாடியவன். வெற்றியை கொடுக்கிறதுக்கு முன்னாடி முகமது நபி கேட்டாங்க, அவரின் கரத்தில் இருந்து எது வெளிப்பட்டது, அவர் தன்னுடைய கரத்தால் எதை எடுத்து வைத்தார் முதன்மையாக என்பதை தான் அல்லாஹ் பார்க்கிறான். நீங்க அல்லாஹ் கிட்ட எந்த ஒரு பிரார்த்தனை செய்தாலும் அந்த பிரார்த்தனைக்காக, அந்த கோரிக்கைக்காக, அந்த தேவைக்காக நீங்கள் எதை செய்தீர்கள், நீங்க எதை செய்தீர்கள் என்பதை இந்த மார்க்கம் தெளிவாக வெளிப்படுத்துகின்றது. ஏன்னா ஒரு அற்புதத்தை வெளிப்படுத்தும் போது கூட அல்லாஹ் என்ன சொல்றானா, உன்னுடைய கரத்தால முதன்மையாக அந்த காரியத்தை செய்டா, அதுக்கப்புறம் நீ ஒன்ன போத்தா நான் 1000 தரேன்னு சொல்றான்ல அல்லாஹ். நீ ஒன்னே ஒரு சிறு துளியை போடு, அல்லாஹ் அது சின்ன சின்ன குதிரையை வளர்த்து ஒரு பெரிய குதிரை ஆக்குவது போல உனக்கு மறுமையில தரான்ல, ஒரு மலை போல ஆக்கி உனக்கு தரான்ல. அந்த இஸ்லாம் எதை சொல்றா, உன்னுடைய கரத்தால் ஒரு துளியேனும் எடுத்து செய், அல்லாஹ் உனக்கு பிரம்மாண்டமாக மிக பெரிய ஒரு விஷயமாக அதை ஏற்படுத்தி தருவான் அப்படின்றதைத்தான் இந்த மார்க்கம் சொல்கின்றது. ஆகையால் இந்த உலகத்தில் நாம் எந்த ஒரு பிரார்த்தனை கேட்டாலும் அந்த பிரார்த்தனையோடு சேர்த்து நம்மளுடைய மனித சக்திக்கு உட்பட்டு எந்த முயற்சிகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நாம் செய்துவிட்டு அல்லாஹின் மீது நம்ப வேண்டும். அதை விட்டு மனித சக்திக்கு உட்பட்ட செயல்களை நான் செய்ய மாட்டேன், அந்த காரியத்தை செய்ய மாட்டேன், ஆனா அல்லாஹ் வந்து எனக்கு தருணும்னு நம்புவது வந்து அந்த நம்மளுடைய பிரார்த்தனை வந்து நமக்கு மன நிம்மதி அளிக்கும், ஆனா தீர்வு கிடைக்குமா? கிடைக்காது. ஆகையால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனையோடு சேர்த்து மனித சக்திக்கு உட்பட்ட அந்த செயல்களை எல்லாம் நாம் செய்ய வேண்டும். அடுத்ததாக நாம் இன்னொன்று இந்த பிரார்த்தனையில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்ம இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட இந்த தௌஹீதிய சகோதரர்கள் உட்பட நாம் என்ன செய்யறோம்? நேர்ச்சை என்ற ஒரு வழிமுறை இந்த சமூகத்தில் இருக்கின்றது. நாம் என்ன செய்யறோம்? ஒரு காரியம் நமக்கு நிகழ வேண்டும் என்றால், ஒரு தேவை நமக்கு நிகழ வேண்டும் என்றால், இறைவா இந்த காரியத்தை நீ எனக்கு செஞ்சு கொடுத்தனா உனக்காக ஒரு ஆட்டை பலியிடுறேன், அது ஏழைகளுக்கு கொடுக்குறேன், உனக்காக இந்த காரியம் ஒரு 100 பேத்துக்கு உணவளிக்கிறேன், ஏதோ ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம். இதை பற்றி நமக்கு மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, இந்த நேர்ச்சையை பத்தி, நேர்ச்சை உங்களின் விதியில் எதையும் மாற்றாது. அல்லாஹ் உங்கள் மீது ஒரு விதியை ஏற்படுத்தினான் அல்லவா, அந்த விதியில் எதையும் மாற்றாது. மாறாக அது கஞ்சனிடம் அவன் வெளிப்படுத்த விரும்பாத செல்வத்தை தான் வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு நேர்ச்சை செய்யறாங்கன்னா அந்த நேர்ச்சை உங்களுடைய தேவைகளை நிறைவு செய்யும்னா நிச்சயமா நிறைவு செய்யாதுன்றாங்க. அடுத்ததா என்ன சொல்றாங்க, அது நீங்க வெளிப்படுத்த விரும்பாத அந்த செல்வத்தை தான் வெளிப்படுத்துது அப்படின்றாங்க. அடுத்தது வந்து இன்னொன்னு, நம்ம நேர்ச்சை செஞ்சிட்டோம், நேர்ச்சை செஞ்சிட்டா நீங்க வந்து அதை நிறைவு செய்யுங்க. ஒரு காரியத்துக்காக நம்ம நேர்ச்சை செய்யறோம், அது நடந்துருச்சுன்னா நீங்க நிறைவு செய்யுங்க. ஏன்னா நீங்க அது நல்ல காரியமாக இருந்தால் அது நம்ம வந்து நிறைவேற்ற வேண்டும். ஒன்று இதை புரிஞ்சுக்கணும். நேர்ச்சை வந்து கஞ்சனிடம் அவன் வெளிப்படுத்த விரும்பாத செல்வத்தை வெளிப்படுத்துது. அதனால நேர்ச்சையை தவிர்த்துட்டு நமக்கு மார்க்கம் எதை சொல்லுது? நம்ம பல முறை கேள்விப்பட்ட இந்த ஹதீஸ் தான், பல பயான்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஹதீஸை நம்ம பாருங்க. அல்லாஹின் தூதருடைய காலத்துல அல்லாஹின் தூதர் சொல்றாங்க, 3 சகாபாக்கள் அவர்களுடைய தன்மையை பத்தி சொல்லும் போது, அவர்கள் குகையில் அகப்படுறாங்க, ஒரு குகையில போய் மாட்டுறாங்க. அந்த குகை வந்து ஒரு பாறாங்கல் மாதிரி வந்து மூடிடுது. அந்த நேரத்துல அவங்க வந்து தங்களின் வாழ்க்கையில் ஏதேனும் செய்த நல்ல காரியங்களை எடுக்கிறாங்க. போறதுக்கு வழி இல்லை, கத்துனா வேற யாரும் கேட்காது, எங்களுக்கு இறைவனை அன்றி வேறு எந்த ஒரு உதவியும் இங்க கிடைக்காதுன்னு நாங்க நம்புறாங்க. அப்போது வந்து முதலான நபர் என்ன சொல்றாரு, இறைவா என்னுடைய பெற்றோர்கள், வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்தாங்க, நான் என்னுடைய ஆட்டுப்பண்ணையிலேருந்து அந்த பாலை எடுத்துட்டு வந்தேன்னா முதன்மையாக என்னுடைய பெற்றோருக்கு தான் எப்பயும் கொடுப்பேன், கொடுத்துட்டு தான் அடுத்தது என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் கொடுப்பேன். ஒரு நாள் நான் வரும்போது என்னுடைய பெற்றோர்கள் உறங்கி விட்டாங்க, நான் வந்து அந்த பாலை என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காம அவங்க எழக்கூடிய வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்களுக்கு அந்த பாலை கொடுத்துட்டு அவங்க பசியாரணத்துக்கு அப்புறம் தானே எல்லாம் என்னுடைய குடும்பத்தாருக்கு கொடுத்தேன். இதை எதுக்காக செய்த தெரியுமா? அவர்கள் என்னை கண்டித்து விடுவார்கள் அல்ல, மாறாக உன்னுடைய இறையச்சத்தால், என்னுடைய இறைவன் எனக்கு வந்து என்னை பார்க்கிறான், என்னுடைய முதன்மையாக என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யணும் அப்படின்ட்டு உன் மீது
தவக்கல் வைத்து உன்னை உறுதியாக நம்பியவனாக தாண்டாய் அல்ல இந்த செயலை செய்த, இதை நீ பொருந்தி கொண்டால் என்னுடைய இந்த கஷ்டத்தில் இருந்து என்னை விலக்கி விடுறான்னு கேட்கிறாங்க. கேட்கும் போது அந்த பாறை சிறு அளவில் நகருது, சின்னதா ஒரு வெளிச்சம் வருது, ஒரு காற்று போகக்கூடிய அளவுக்கு ஒரு வாசல் வந்து திறக்குது. அடுத்த நபர் இன்னொருத்தர் பிரார்த்தனை செய்யறாரு. அவர் என்ன பிரார்த்தனை செய்யறார்? அவர் செய்யக்கூடிய பிரார்த்தனை என்னன்னா, இறைவா என்னை வந்து அவர் வந்து ஒரு பெண்ணை வந்து தவறான முறையில் அடைவதற்கு முயற்சிக்கும் போது அந்த பெண் சொல்லிடுவாங்க, நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு 100 திரகம் கொண்டு வரணும், அப்பதான் நான் வந்து அந்த இதுக்கு உடன்படுவேன்னு சொல்லும் போது அந்த நேரத்தில் அவர் என்ன செய்வார்? அதற்காக பல நாட்கள் சிரமப்பட்டு அந்த தொகையை திரட்டிட்டு அந்த பெண்ணிடம் வருவார். வந்து அந்த தொகையை பார்த்து அந்த தவறான வழியில் போகும்போது அந்த பெண் சொல்றாங்க, இத்தகுல்லா, அல்லாஹுவ அஞ்சிப்பா அப்படின்னு அந்த ஒற்றை வார்த்தை தான் சொன்னாரு. அவர் அப்படியே தன்னுடைய அந்த இச்சையெல்லாம் தூக்கி எறிந்தவராக அல்லாஹுவை அஞ்சி அவர் வெளிப்படுறாரு, அந்த இடத்தை விட்டு எட்டக போறாரு. அப்போது என்றால் அவர் சொல்றாரு, இறைவா என்ன அந்த இடத்துல தடுக்க யாரும் இல்லை, நான் வந்து அவர் சொன்ன காரியத்தை செஞ்சிட்டேன், கண்டிப்பா எனக்கு அவள் உடன்பட்டு தான் ஆகணும். அந்த நேரத்துல அந்த பெண்மணி சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை, அல்லாஹுவை அஞ்சிக்கொள் இத்தகுல்லா, அந்த வார்த்தையை நான் அஞ்சியவனாக, உனக்கு அஞ்சியவனாக நான் அதை விட்டு விலகினேன்டா அல்ல, நீ இதை பொருந்தி கொண்டால் என்னுடைய சிரமத்தை விட்டு போக்குன்றாங்க. அடுத்த ஒரு நபர், அவர் என்ன செய்வாரு? ஆட்டு பண்ண வச்சிருப்பாரு, மாட்டு பண்ண, ஒட்டக பண்ணெல்லாம் வச்சிருக்காரு. அந்த நேரத்துல ஒரு கூலி தொழிலாளி அவரிடம் வேலை செய்யும் போது அவர் வேலை செஞ்சுட்டு ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு அவர் அந்த கூலியை வாங்காமல் சென்றுறாரு. சென்றதுக்கு அப்புறம் அவர் வந்து இந்த கூலியை வைப்பதற்கு பதிலாக ஒரு ஆட்டை வாங்கி போடுவோம் அப்படின்னு ஆட்டை வாங்கி போறாரு. அது பல குட்டிகள் போட்டு ஒரு பெரிய ஒரு சக்தியா மாறுது. அடுத்தது அது ஒரு மாடை வாங்குறாரு, அது மாதிரி ஒட்டகம் இது மாதிரி வாங்கி போட்டு அது ஒரு பண்ணையா பெருகுது. அல்லாஹ் ஒரு பரக்கத் செய்யறான். அந்த மனிதர் திரும்ப வராரு, இது மாதிரி உங்கள்கிட்ட வந்து நான் கூலி விட்டுட்டு போயிட்டேன், இந்த கூலியை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது, தோபாருப்பா இதுதான்ப்பா உன்னுடைய கூலி, இந்த ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை இதை காட்டி இதுதான் உன்னுடைய கூலி, எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அந்த நபர் என்ன சொல்றாரு? ஏன்பா உன்கிட்ட இந்த கூலியை தான்ப்பா கேட்டேன், நீ என்ன வந்து அந்த இது பரிகாசம் பண்றியா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொல்லும் போது, இல்லப்பா இது உன்னுடைய கூலி தான், நீ எடுத்து செல் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே வந்து அவர் எடுத்துட்டு போவாரு. அந்த நபர் சொல்றாங்க, அந்த நபர் அல்லாஹ்விடம் கோரிக்கை வைப்பார், இறைவா அந்த மனிதருக்கு ஒரு குறுகிய தொகையை நான் கொடுத்திருந்தா அவர் கிளம்பியிருப்பாரு, இருந்தாலும் உனக்கு அஞ்சியவனாக அவருடைய பொருளாதாரத்தை எதை போட்டு எது ஆழ விருட்சமாக வளர்ந்ததோ அதை அனைத்தையும் அவர் கொடுத்தேன். எதற்காகனா உன்னை அஞ்சி தான் நான் கொடுத்தேன்டாயா அல்லாஹ், என்னை அங்க கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது அல்லாஹ் அந்த முழுமையாக அந்த கற்களை விலக்கி அவரை குகையில் இருந்து அந்த மூவரையும் வெளியேற்றான். இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன? இது அனைவரும் கேட்ட ஹதீஸ் தான். அவர்கள் அனைவரும் தாங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்த போது தாங்கள் செய்த நல்ல அமல்களை உயர்த்தி பிடித்து அல்லாஹ்விடம் கோரிக்கை வைத்தாங்க. கோரிக்கை வைத்து, இறைவா எனக்கு இதுக்காக இந்த சிரமத்தை போக்கு. நாம் அனைவரும் இன்னைக்கு என்ன செய்யறோம்னா, அல்லாஹ் கிட்ட பேரம் பேசுறோம். இறைவா நான் உனக்கு இதை செய்யறேன், நீ எனக்கு இதை செஞ்சிரு. யார் அல்லாஹ்? நம்மள மாதிரி சக மனிதனாக இருந்தால் பேரம் பேசுவதற்கு தகுதியான ஆள். ஓகே, நான் அவர் கொடுத்தா இது கொடுவா. அல்லாஹ் தேவைகள் உடையவனா? அவன் தேவைகள் அற்றவன். நீ கொடுக்கக்கூடிய இந்த இது அவனுக்கு தேவையா? நீ இதை கொடுத்தா நான் உனக்கு இதை தரேன் அப்படின்றது அது அல்ல. அல்லாஹ் நம்மிடம் எதை விரும்புகின்றான்? நீங்கள் உள்ளச்சத்தோடு இறை அச்சத்தோடு தவக்கலோடு ஒரு காரியத்தை செய்யுங்க. செஞ்சுட்டு நீங்க கடந்து செல்றீங்க. வருங்காலத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதா, அன்னைக்கு அல்லாஹ்விடம் சொல்லுங்க, இறைவா அன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் இவருக்காக தர்மம் செஞ்சேன், எதற்காக தெரியுமா? உன்னுடைய இறையச்சத்தை நாடிடாய் அல்லாஹ், உன்னுடைய தவக்கலை நாடி இந்த காரியத்தை செய்தேன் அல்லாஹ். நீங்க அல்லாஹ்விடம் நீங்கள் செய்த நன்மையை சொல்லி கேளுங்க, அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரிக்க மிக தகுதியான ஒன்றாக இருக்கின்றது. ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் இதைத்தானே நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஆனா அதற்கு முரண்பட்டு அல்லாஹ்விடம் நம்ம வந்து பேரம் பேசுவது போல் நம்ம செய்வதை, அதை தவிர்த்து இது போன்று தாங்களின் பிரார்த்தனையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியவனாக எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, நம்மளுடைய முதல் உரையில் நாம் பார்த்த விஷயம் என்னன்னா, இறைவனின் உதவி ஏன் கிடைக்க மாட்டுது அப்படின்னா,
அதற்கான காரணம் ஒன்று, நீங்கள் பிரார்த்தனை செய்தால் பிரார்த்தனையோடு சேர்த்து நீங்கள் முயற்சியும், மனித சக்திக்கு உட்பட்ட அந்த முயற்சியும் நீங்கள் செய்ய வேண்டும். இரண்டாவது விஷயம் என்னன்னா, நம்ம அல்லாஹ்விடம் தேவைக்குரியவர்களாகத்தான் இருக்கிறோம். அப்படி தேவைக்குரியவர்களாக இருக்கும் போது, தாங்களுக்கு சிரமம் வரும்போது ஒரு நன்மையை நான் செய்கிறேன்னு சொல்லி கேட்பதை விட, நம்ம இயல்பான வாழ்க்கையிலேயே நாம் நன்மை செய்யக்கூடியவர்களாக, பிறருக்கு தர்மம் செய்வது, அண்டை வீட்டாரை பாதுகாத்துக் கொள்வது, இது போன்ற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இயல்பா நடந்துட்டு தான் இருக்கு. அதை மேலதிகப்படுத்தி உறுதியோடு தவக்கலோடு செய்யணும். எப்படின்னா, இவர் பார்க்கிறாரு, அவர் பார்க்கிறாரு, இவர் போட்டுறணும், அவர் போட்டுறணும், இதெல்லாம் தீக்கராசிட்டு இந்த 100 ரூபா தான் என் கையில இருக்கா, இதை தர்மம் செஞ்சனா இறைவா இதை உனக்காக தாண்டா எல்லாம் செய்யறேன் தவக்கலோடு செய்து அந்த காரியத்தை முன்வைத்து அல்லாஹ்விடம் கேட்கணும். இது 2. அடுத்தது, அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொல்லித்தராங்க, நீங்க கடமையான அந்த காரியங்களை செய்யும் போது அல்லாஹ் உங்களை நேசிக்கின்றான். ஒரு கடமையான வணக்க வழிமுறைகளை, தொழுகையாகட்டும், நோம்பாகட்டும், ஜக்காத்தாகட்டும், இது போன்ற கடமையான காரியங்களை செய்யறங்கள்ல, அல்லாஹ் நேசிக்கிறான். நீங்கள் மேலதிகமான சுன்னத்தான காரியங்களை செய்யும் போது அல்லாஹ் மேலதிகமாக உங்களை நேசிக்கின்றான். நீங்கள் இன்னும் நஃபீலான, சுன்னத்தும் இல்லாமல் நஃபீலான கடமையற்ற காரியங்கள் நீங்க செய்யறீங்களவா, அதையெல்லாம் செய்யும் போது அல்லாஹ் உங்களை நெருங்கி வருகின்றான். நீங்கள் எழுதுகின்ற கரங்களாக, நீங்கள் நடக்கின்ற கால்களாக, நீங்கள் கேட்கின்ற காதுகளாக அல்லாஹ் மாறுறான். நீங்க கேட்டா அல்லாஹ் பதில் அளிப்பான். நீங்க பாதுகாப்பு தேடினால் அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பான்ற மாதிரி சொல்றாங்க. ஆகையால நம்மளின் வணக்க வழிமுறைகளையும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். தொழுகையா இருக்குதா, கடமையை தாண்டி சுன்னத்தான, நஃபீலான இந்த மாதிரி வணக்கங்களை எல்லாம் செய்யும் போது அல்லாஹ் நம்மை நேசிக்கின்றான். அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு அடியானாக நான் மாறிவிட்டால், அல்லாஹ் நான் கேட்டால் அவன் கொடுக்கின்றான், நான் பாதுகாப்பு தேடினால் அந்த அடியானுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கின்றேன் என்று அல்லாஹின் தூதர் நமக்கு சொல்றாங்க. ஆகையால நாம் அனைவரும் இந்த காரியங்களை, இந்த வணக்க வழிமுறையிலும் சரிவர அமைக்கும் போது அல்லாஹின் புறத்தில் இருந்து நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் அதிகமான அங்கீகரிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகின்றது என்று கூறியவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.